நீங்கள் உங்கள் ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களை சந்தோஷமாக வச்சுக்கும். உங்கள் ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிறது என்ன? சோல் எனர்ஜி கொடுக்கணும். சோல் எனர்ஜி என்னென்னா மெடிடேஷன். மெடிடேஷனில் நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் ஆன்மா ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வருத்தத்தை நினச்சிங்கன்னால் உங்களுக்கு அது உடனே அதை சரி பண்ணும். யார் அதுக்கு துன்பத்துக்கு காரணமாக இருந்தாலும் அவன் ஆன்மாவோட போய் பேசி அதை சரி பண்ணும். நீங்கள் ஒருத்தர் நினச்சி பயந்துட்டு இருக்கீங்க, ஐயோ இவனை இப்படி பண்ணுறானோ, ஐயோ இப்படி பண்ணோம், அவன் ஆன்மா கிட்ட போய் பேசி இல்லை இவன் நல்லவன், இவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மெடிடேஷனில் இன்னும் ரொம்ப டீப்பாக போக நான் சொல்ல மாட்டேன். தேடை மெடிடேஷனில் கிட்டத்தட்ட 20 ஸ்டேஜ் முடிச்சு இப்போ என்னென்னா, நான் அன்னைக்கு இப்போ சொன்ன ஒரு பேட்டியில் நான் வந்து இந்த விவேக் ஒரு படத்தில் வருங்க, யாரை பார்த்தாலும் இவங்கன்னு தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இப்போ நான் நினைக்கிறதே விட்டுட்டேன். யார் நினச்சாலும் நம்ம அவங்களை கூப்பிட்றாங்க. நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கேன், வெள்ளிமலைன்னு ஒருத்தரை. அவர் பெரிய முருக பக்தியில் இருக்கார். அவரை பற்றி நான் பேட்டியில் சொல்லியிருக்கேங்க. அவர் சரணபோன அண்ணாச்சிக்கு பூ கொடுத்தவர். முருகர் அவர் மூலயமா எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க போது, ஐயா பாருங்கள் வெள்ளிமலை கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து காட்டுறாரு. ஸோ இது வந்து என்னென்னா உங்கள் ஆன்மா, நீங்கள் எவ்வளோக்கு ஆன்மாக்கு எனர்ஜி தரீங்களோ. இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு குறிப்பிட்ட சேனல் தாண்டி வேறு எந்த சேனலுக்கு பேசுறது இல்லைங்கம்மா. அது காரணம் என்னென்னா, நிறைய பேர் நினச்சிருக்கேன் நம்ம ஏதோ தலகணத்தில் போய் கொடுக்காமலாம் கிடையாது. எனக்கு முருகர்கிட்ட பணி இதுதான். நான் எது பண்ணாலும் சரி முருகர்கிட்ட உத்தரவு கேட்பேன். ஆமோன்னு வந்தால் பண்ணுவேன், இல்லைன்னு வந்தால் அது என்ன சூழ்நிலைனாலும் சரி இல்லை தான். அப்படி இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு நான் போய் அங்கே ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கு. அப்படியே அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசும்போது தான் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். சோல் எனர்ஜிக்கு அதிகமாக சார்ஜ் கிடைக்கிற இடம் பார்த்தா திருவண்ணாமலை.